பேரூர் போகாது, சனிகொண்டா போயிட்டு ஆல்டு. நான் சின்ன வயசுல எங்கள் அப்பா டிரைவரு. ஓ அப்படிங்களா? எங்கள் அப்பா டிரைவரு, என் தாத்தா டிரைவர் தான். இப்போ போனால் கூட சரி, அந்த யானைங்க இதெல்லாம் வந்து அப்பப்போ வந்து டியூட்டி சொன்னால் கூட அந்த அணி போய் மாற்று பேர் சொல்லணும்னு சொல்லுவாங்க. இந்த அணி போய் மாற்று. ஓ டியூட்டி சொல்லும் போது இந்த வண்டி போய் மாற்று டியூட்டி சொல்ல மாட்டாங்க. வண்டி நம்பரும் சொல்ல மாட்டாங்க. வண்டி நம்பரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம பஸ்ஸில் இந்த அணி போய் மாற்று அப்படின்னா பேர் சொல்கிறா முடிவு போச்சு. சரி மாற்றி நம்ம கம்பெனிலுமே அந்த பேர் யூஸ் பண்ணுறாங்க. அந்த பேர் தான் யூஸ் பண்ணுறாங்க. செக்கிங் கிடையாதுங்க எங்கள் வண்டியில் செக்கிங்லாம் கிடையாது. நம்பி கூட தராங்க அவங்க. எங்கள் ஆளுங்க தேட மாட்டாங்க. என் வண்டி இது. இப்போ நான் ஓட்டுறேன், இது என் வண்டி. அந்த வண்டி ரொம்ப மிஸ் பண்ணுறேன். விஐபி ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ராயல் டைகர் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சின்ன பையன் சரி இங்கே நின்றேன். நான் ஜிடி வண்டி எடுத்துச்சினாலே நான் வந்து நின்றேன், பார்ப்பேன், ரேடி பார்ப்பேன். அப்போ நான் இந்த வண்டி ஓட்டி ஆனாடா அப்படின்ட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன். எந்த லைன் போனாலும் சரி ஜிடி கம்பெனிக்கு பஸ்ஸுனால ஃபேன்ஸ் அதிகம். தேங்க்ஸ் ப்ரோ. ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு சிங்கர் இந்த டைம் இருக்குது. கேட்டிங்கன்னா பெயிண்டிங் மிஷின் வேறு வந்து அப்பா யானை அம்மா யானை அதுக்கு பக்கத்தில் குட்டி யானை வர மாதிரி செம்மையாக விட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஆஃபீஸ் கிட்ட தான் இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா செட்டு. ஸ்டாப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ், நோ ரேஷ் டிரைவிங். ரொம்ப பிடிச்ச இந்த இடம் தான். பள்ளிகொண்டாவில் இருக்க பெருமாள் கொள்ளானதாக இருக்கும். ஃபஸ்ட்டே அதனால் வந்து செம்மையாக டெக்கரேஷன் பண்ணிடுறாங்க. ஓனர் சன் வந்திருக்காரு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க்கு பதிலாக வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ரோஸ் மில்க்கு அதுக்கு முன்னாடி வந்து ஜாலி ஜம்போ, சனிகொண்டா வண்டின்னு சொல்லுவாங்க. இப்போயுமே வந்து சைடில் யானை பெயிண்டிங்கு, ஃபாரஸ்டர், சனிகொண்டாவில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எலிஃபண்ட் கிராசிங் ரோடு தான். அது ஏற்ற மாதிரியே வந்து பெயிண்ட்டு பேர் எல்லாமே இருக்குது. இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா BS6 CNG டைப்பு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டிவிஎன் PRG, அதாவது டிவிஎன் பெரியவர் கோச்சில் பாடி பில்ட் பண்ணியிருக்காங்க. 4 பஸ்ஸு லைனில் விட்டாங்க. இந்த வண்டி தான் வந்து லாஸ்ட்டு. ஜிவிடி பெயிண்டிங்கு, இந்த ஷேப்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
எல்லாமே ஓனர் செலெக்ஷன் தான். கம்பெனி ஸ்டாஃப்ஸு அண்டு ஃபேன்ஸ் ஒரு 2 பேர் வந்திருக்காங்க. ஜிவிடி ரோஸ் லாஸ்ட்டு சர்வீஸு. ஆனால் ரிட்டர்ன் போகும்போது பார்த்தீங்கன்னா புது பஸ் விட போகிறாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கேபின் டிரைவரில் சந்தோஷ் ப்ரோ தான் டிரைவரு. ஏதோ நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம குடியாத்த கிளம்பிட்டோம். ஜிவிடி ரூஸ்டரு ரெகுலர் பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் வந்து வண்டியை வேப்பாக பார்த்துட்டு இருந்தாங்க. அதே போல் வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி புது வண்டி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆந்தி வேலை ஏறுறவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஜிவிடி பஸ்ஸஸுக்கு வந்து இந்த சைடில் வந்து ஃபேன்ஸ் அதிகம், நிறைய பேர் இருக்காங்க. அண்டு பஸ் ஃபேன்ஸுக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் தர கம்பெனி. ஈவினிங்ன்றதுனால டிராஃபிக்காக இருக்குது.
தமிழ்நாட்டிலே லாங் ப்ரைவேட் பஸ்ஸு அதை நின்றுருக்கு பாருங்கள். ஏஎஸ்எம் எஸ்ஏஹெச் டூர் வண்டி. மக்களே, நம்ம டிராஃபிக்லாம் ஒரு வழியாக கலந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைபாஸ் ஏறிட்டோம். இதுக்கப்புறம் ஃபுல் பைபாஸ் தான். பள்ளிகண்டா வரைக்கும் என்ஹெச் ரோடு தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸுக்கு பதிலாக ரோஸ் மில்க் ஓடிட்டு இருந்தது. ரோஸ் மில்க் ரீப்ளேஸ்மெண்ட் வண்டி. இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா செதுவலை.
டைவர்ஷனு இல்லைனா போட்டிருக்கலாம். லெஃப்டே போதலா அவ்வளோதான். NH ரோடு ஓவரு. குடியாத்தம் போக சர்வீஸ் ரோடு கட் பண்ணிட்டோம். அதான் சொன்னா அதுக்கு தான் வந்தீங்க. சரி ரெண்டு ஆள் நிற்கிற மாதிரி எடுத்துட்டு வந்தானே. இது அதே கம்மி தானே. ரெண்டு ஆள் நிற்கிற மாதிரி வச்சு வந்தேன். எல்லாமே பச்சை. பெல்லு யாருன்னா ஒருத்தர் அடிங்களா? ரெண்டு ஸ்டெப் இருக்குதுப்பா. அது நல்லா இருக்கு மாட்டேன். அண்ணன் புது வண்டி ஓட்டுறேன் ஒண்ணுமே இல்லையா? அங்கதானே
முன்னாடி எங்க முன்னாடி கண்ணாடி இல்லையே எங்க எல்லாம் ஆளு பார்த்தாலும் வந்து டைம் கரெக்டாக 7:50. பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் ஓட்டி இந்த டிரைவர் ஓட்ட போகிறாரு. பார்த்தீங்கன்னா கண்டக்டரு 2009 ஜீவியில் இருக்கீங்க. உங்கள் பேர்ண்ணா? கம்பீர். இந்த லைனு யானை படம் போட்ட இது வச்சுருக்காங்க. அதை தாண்டி ஹீல்ஸ் ரோட்டில் நிறைய யானைங்களாம் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியுமே ரோஸ் மில்க் முன்னாடியுமே வந்து ஜாலி ஜம்போன்னு இருந்தது. இந்த லைனில் இருந்த வண்டி. சரிண்ணா. எப்படிண்ணா பார்க்குறாங்க ஃபஸ்ட் நாள் புது வண்டி விட்டுருக்காங்க? ஜனங்களா எந்தளவுக்கு வரவேற்பு தராங்க? சரிண்ணா, ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. இந்த பஸ்ஸு டிரைவர்கிட்ட பேசலாம். ப்ரோ நேம் வந்து உஸ்மான். எந்த ஊர் ப்ரோ? குடியாத்தம் தான். இந்த பஸ்ஸோட டைமிங் சொல்ல முடியுமா? இது டைமிங்னா நைட்டு வந்து 10:15 டைம் விடாது. சனி ஒன்று ஆகுது. காலையில் 7:40 டைம். சனி ஒன்றால ஃபஸ்ட்டு சிங்கிள். 7:40 டைம். அங்கேருந்து குடியாத்தம் வந்துட்டு குடியாத்தில் டைமிங் ப்ரோ 8:30 டைம். இங்கேருந்து நாங்கள் வேலூர் போயிட்டு வேலூர் டைம் ப்ரோ வேலூர் டைம் 9:55 செகண்ட் சிங்கிள். சரி சரி. 11:05 12:55 நீங்கள் ஒன்றா கரெக்டாக 2:45 டைம். 2:45 ஆம் ப்ரோ. 2:45 டைம். இது 2:45 எடுத்தோன்னா அங்கே போய்ட்டு 4:20 டைம். 4:20 4:20னா நீங்கள் வந்து 5:25 டைம். 5:25 எடுத்தோன்னா அங்கே வந்து இப்போ அந்த சிங்கிள் டைம். இதோட குடியாத்தம் போகாது, இது வேலூர் போகாது. சனி ஒன்றா போய்ட்டு ஆல்டு. நீங்கள் 7:30 ஆச்சுன்னா நைட்டு 10:15 டைம் தரணும். சரி சரி சரி. 10:15 டைம். போய்ட்டு 7 மணி ஆல்டு ஆகிடும். இது காலையில் 7:40 தான் டைம். எப்படி இருக்குது அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஓட்டினீங்க? அது வந்து ஓல்டு வண்டி ப்ரோ. பரவாயில்ல சொல்லிட்டு வரோம். ஸ்மூத்தாக கார் மாதிரி அப்படியே போகுது. வண்டியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி ஒன்றும் பரவாயில்ல. வண்டி நல்லா இருக்குது. குடியாத்த வண்டி தான் செய்வீங்களா இல்லை திருப்பத்தூர் வண்டியுமே செய்வீங்களா? எங்கள் கம்பெனியில் வந்து ஒரு டியூட்டி விழுத்த சைடு, ஒரு டியூட்டி திருப்பத்தூர் சைடு. அது சப்போஸ் லீவில் இருந்தேன்னா டூர் கூட போயிடலாம். டூர் வண்டியுமே போவோம். டூர் வண்டினா சீசன் டைமில் போயிருக்கீங்களா? சீசன் டைமும் போகிறோம். இப்போ அமாவாசை இது ஸ்பெஷல் டைமில் அதான் வந்து மேரேஜுக்கு இப்போ பட்டு விட்டு கவர்மெண்ட் வந்து வண்டி எடுப்பாங்க, அது கூட போகிறோம். சபரிமலாம் போனால் சிங்கிள் டிரைவராக போவீங்களா? சிங்கிளும் அப்புறம் கம்பெனிலேருந்து சிங்கிள் டிரைவர் தான், டபுள்லாம் இல்லை. சப்போஸ் அள்ளி தர மட்டும் தான் ஏதாச்சும் டபுள் போட்டு அனுப்பிச்சிடுவோம். இல்லை நம்ம இதில் தான் கொஞ்சம் போகுது. சரி வா போகலாம், அது பார்த்து பண்ணி எடுத்துடலாம் தான் போகும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நாங்கள் போகிறோம். எங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நாங்கள் போகிறோம். ஜிஓடி கம்பெனி பற்றி சொல்லுங்கள். ஜிஓடி கம்பெனி ஒன்றும் இல்லை ப்ரோ, நல்ல கம்பெனி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓனர்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தனமான ஓனர் தான். ஏதாச்சும் என்ன இது பண்ணுறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டியுமே எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மற்ற வண்டிங்களாமே விட வேலூரில். எங்கள் ஜிஓடி நான் ஆசைப்பட்டு இருந்தது, ஜிஓடி பஸ் பார்த்து நான் ஆசைப்பட்டு ஜிஓடி கம்பெனி சேரணும்னு ஆசை தான்.
இப்போ கூட ஜியோடி கம்பெனி விட்டு போகிறது ஒரு மிஷனில் போயிடுறேன். மனசு இல்லை, இன்னும் மனசு இல்லை போகிறது. ஏன்னா கம்பெனி பிடிச்சி போச்சு. கம்பெனியில் ஒன்று கம்பெனிலேருந்து அவன் சொத்துல மண்ணாடி போடுறது, அவன் சொத்துக்கும் காசு அவனுக்கு எடுத்து போ அப்படின்னு அவன்தான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, ஓனர்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ப்ரோ. வேறு எதனா சொல்ல விரும்புவீங்களா? எந்தளவுக்கு உங்களுக்கு டிரைவிங் பிடிக்கும்? எனக்கு நான் சின்ன வயசுல எங்கள் அப்பா டிரைவரு. ஓ அப்படிங்களா? எங்கள் அப்பா டிரைவரு, என் தாத்தா டிரைவர் தான். ஓ ஆமாம், எங்கள் அப்பா இந்த ஃபீல்டு வேணாம் அப்படின்னாரு. இது லவ் பண்ணி வந்தேன் இந்த ஃபீல்டுக்கு. லைக் பண்ணி வந்துருக்கீங்க. பண்ணி வந்தேன். சூப்பர் ப்ரோ. மேனேஜர் பேசி பண்ண பேசி லைக் பண்ணி இந்த ஃபீல்டுக்கு வந்துடுறேன். சூப்பர் ப்ரோ. இதுதான் ஸ்கோர் போடுது. ஜிடி லாரி அது லாரி தான் ஓட்டினேன். ஜிடி கம்பெனிக்கு நான் தம்மாந்தூரில் சின்ன பையன் சின்ன வயசில் இருக்கும்போது ஜிடி பஸ் பார்த்து ஜிடி கம்பெனி சொன்ன ஆசையோட இருந்தேன். கம்பெனிகள் கூட 2-3 வருஷம் இருந்துச்சு. அதே போல் அந்த பேட்சை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. ஜிவிடி டிரைவர் எல்லாமே போட்டிருக்கீங்க. பேட்ச்னா என் கம்பெனி டிசிப்ளின். இப்போ டிரைவர்னா பேட்ச்சு, லைசன்ஸு, டிசிப்ளினாக இருக்கணும். அது ஓனர் வந்து இது சில கம்பெனி தான். என் கம்பெனியில் ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஓனருக்கு பேட்ச் இருக்கணும். பேட்ச்சு என்ன உங்கள் தானே உண்டாச்சா பேட்ச்னா இப்போ திடீர்னு போலீஸ் கூட பார்த்தா கூட நம்ம வந்து தப்பா நம்ம பேட்ச் இருக்குது அப்படின்ட்டு பேர் யாருன்னு தெரியணும். ஆமாம், யார் என்ன ஏதுன்ட்டு தெரியும். பேட்சோட சப்போஸ் எனக்கு கேஸ் போட அப்படியே பேட்ச் நான் லைசன்ஸே தொலைஞ்சு போச்சுன்னா கூட சிஎல் நம்பர் இருக்குது ஆச்சு கேஸ் நம்ம போட்டுக்கலாம். ரோடு எப்படி இருக்கு இன்னைக்கும் இப்போ ஓட்டுறதுக்கு? அப்போல்லாம் முடியாத டு பள்ளிவண்டா எப்படி இருக்கு ரோடு? ரோடெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்கும். ரோடெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சிங்கிள் ரோடு தான். சிங்கிள் ரோடு தான். ஆனால் வந்து முக்கால் ரோடு, சில நேரத்தில் முக்கால் ரோடு வரும், சில நேரம் சிங்கிள் ரோடு வரும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரோடெல்லாம் ஒன்று சில டைமில் டிராஃபிக்காக இருக்கும். அந்த டைமுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். சாவடி டிராஃபிக் இருக்கும். டிராஃபிக் அந்த மாதிரி. மற்றபடி உங்களுக்கு அந்த சைடு போயிட்டா பிரச்சனை இல்லை. ஆமாம், இங்கேருந்து 10 கிலோமீட்டர் தான். மிஞ்சி பண்ண ஒரு 20 நிமிஷம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்கு. அது தாண்டிச்சுன்னா ஹைவே தான். அது ஹைவே டெஸ்ட் பண்ணா முடிஞ்சு போய் சிட்டி தான். இந்த டைம் தான் சிட்டி. இந்த வண்டியில் சாப்பிடலாம் நல்லா டைம் இருக்குங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைமில் எந்த சிங்கிள் வந்தால் எல்லா வண்டியும் மீட் ஆகும்? விஐபி மற்ற 3 வண்டி எல்லாம். இப்போ நீங்கள் அங்கே 9:50 எடுத்துன்னு ஆப்போசிட்லேயே கேட்ரிங் மீட் ஆகும். ப்ரோ சாவடியில் மீட் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் கரெக்டாக 40-45 இருந்துச்சுங்களா விஐபி வண்டி இது நம்ம கண்ணாமட்ட வண்டி ஏர்போர்ட் அந்த வண்டி மீட் ஆகும். ரெண்டாவது வந்து நம்ம டைகர் போட்டோம் புது வண்டி ப்ரோ. மூணாவது இந்த வண்டி. அந்த சிங்கிள் வந்தால் எல்லா வண்டியும் பார்க்கலாம். எல்லா வண்டியும் பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே 2.25 போனால் இங்கேருந்து 2.25 பஸ் ஸ்டாண்டில் கூட கரெக்டாக ஒரு 1:40 வருது. 12:50 1:40 வருது. அந்த டைம் வந்தோன்னா காட்டூர் மீட் ஆகும். இந்த வண்டி டைகர் 3 வண்டி மீட் ஆகும். பஸ் ஸ்டாண்ட் போறீங்கன்னா சீமா போறீங்கன்னா கேப்டன் மீட் ஆகும், டைகர் மீட் ஆகும், இந்த வண்டி மீட் ஆகும், பேட்மேன் வண்டி மீட் ஆகும், 4 வண்டி மீட் ஆகும். அதுக்கப்புறமா திருப்பத்தண்ணி ஒரு வண்டி மீட் ஆகும். ப்ரோ இது யானை படம் போட்டிருக்காங்க சைடில், சூப்பராக இருக்குது. அது இதுக்கு முன்னாடி இந்த ஜாலி ஜம்போல இருந்தது, அது ஏன்? அது வந்து அந்த ரோடு வந்து யானை ரோடு, பழமநேர் ரோடு. பழமநேர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வந்து ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி அது. ஆமாம் ஆமாம், யானைங்க மானு செம்ம கோட் ரோடு. ஆமாம், அந்த ரோட்டில் வந்து அந்த ஹில்ஸ் கீழே தான் வண்டி ஆள்டும். ஆனால் வண்டி வந்து இப்போ போனால் கூட சரி அந்த யானைங்க இதெல்லாம் வந்து அப்பப்போ வந்து. ஆமாம், ரீசெண்டாக கூட நம்ம ஃப்ரெண்டு சொன்னார். ஆமாம் வருது. நான் ஓட்டம் நிறைய வாட்டி மானு இந்த யானைங்க அது மாதிரி நான் பார்த்துறேன். சிங்க சீத்தெல்லாம் பார்க்கல, யானைங்க மான்லாம் பார்த்துறேன். அது இப்போ வந்து இந்த வண்டிங்க பாலிசி அதுக்கு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபாரஸ்டர் ஆமாம் போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி கேப்டன் கூல் ஒரு பேர் ஒரு வண்டிக்கு, அது அந்த சேம்பல் வண்டி, சேம்பல் வண்டிக்கு கேப்டன் கூல் போட்டுக்கிறாங்க. அம்மா நம்ம வந்து வேலூர் ஏர்போர்ட்டுக்கு போட்டுக்கிறாங்க பண்ண வண்டி ஏரோட்ரம். அதுக்கப்புறம் ராயல் டேர், அப்புறம் க்ரௌனு, அதுவும் சேம்பல் வண்டி. அது சேம்பல் வண்டி தான். ஆமாம் ப்ரோ. அதிகமாக வந்து நம்ம திருப்பத்தூரில் கோல்டு மெடல். ஆமாம் ப்ரோ. டாடா வண்டி, அது ரூஸ்டர் 12 மீட்டர் வண்டி. ஆமாம் ப்ரோ, 12 மீட்டர் வண்டி தான். இப்போ இந்த டைம் ஓடினா வந்து அந்த இதே சேம் வண்டி 12 மீட்டர் தான். ரோஸ் மில்க்கும் அந்த வண்டி இப்போ டீசல் பஸ் விட்டு இந்த வண்டி எடுத்துகிட்டு அவ்வளோதான். பார்த்தேன் ப்ரோ, வரும்போதுமே வீடியோ எடுத்துருக்கேன். அதிகமாக நான் வீடியோவில் காமிக்கிறேன். அந்த வண்டி விட்டு இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ வந்து இப்போ எல்லாம் பழைய எல்லாம் போயிடுச்சு. இப்போ எல்லாம் போகலாம் BS6 அவ்வளோதான். அது கிராஸ் சூப்பரு, அப்புறம் சங்யா எக்ஸ்பிரஸ், ஐபிஆர் எக்ஸ்பிரஸ். ஸ்பேர் வண்டி பேருங்க ப்ரோ? ஸ்பேர் வண்டி பேர் வந்து ஹனிபி.
அனிபி அது வால்வோ ஷேப்பில் இருக்கும். ஆமாம், அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறமா வந்து பாண்டா அப்புறமா ஜெல்லிபல்லி அப்புறமா சார்ஜர் அது அம்மா வந்து சரி சரி ப்ரோ. ஐபது எப்பவுமே வந்து ஒவ்வொரு பேர் ஒரு வண்டிக்கு ஒரு பேருக்கு ஒரு வண்டி மாதிரி டியூட்டி சொன்னா கூட அந்த வண்டி போய் மாற்று பேர் சொல்லுவாங்க. இந்த வண்டி போய் மாற்று. ஓ, டியூட்டி சொல்லும் போது இந்த வண்டி போய் மாற்று டியூட்டி சொல்ல மாட்டாங்க. வண்டி நம்பரும் சொல்ல மாட்டாங்க. வண்டி நம்பரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம பஸ்ஸில் இந்த வண்டி போய் மாற்று அப்படின்னா பேர் சொல்கிறா முடிவு போச்சு. சரி மாற்றி நம்ம கம்பெனிலுமே அந்த பேர் யூஸ் பண்ணுறாங்க. அந்த பேர் தான் யூஸ் பண்ணுறாங்க. சூப்பர் ப்ரோ. டிரைவர் இந்த டிரைவர் மாற்ற அந்த டிரைவர் மாற்றினாங்க. கம்பெனியில் இந்த பேர் இந்த வண்டி பேர் சொல்லுவாங்க. மாற்று அப்படின்னா சரி மாற்றிங்க. எத்தனை நாளைக்கு ஒரு டைம் ப்ரோ டியூட்டி மாற்றுவீங்க நீங்களாம்? டியூட்டி வந்து டிரைவர் சீக்கிரமாக அப்பப்போ வந்துட்டாங்கன்னா இப்போ லீவில் போனால் வந்துட்டாங்கன்னா 15 நாளில் மாற்றிடுவாங்க. அவங்க வரலன்னா ரீடிங் டைம் தான் மாற்றுவாங்க. ஃபஸ்ட்டு நான் ஏறினேன்னா ஒரு நாள் நீங்கள் ஏறினீங்க, மூணாவது அவங்க ஏறினாங்க, நாலாவது அவங்க ஏறினாங்க, யார் வேறு டிரைவரு ஃபஸ்ட் என்ன மாற்றுவாங்க. அப்படி தான். சப்போஸ் டிரைவர் லேட் ஆகி போச்சுன்னா நம்ம தான் ஓட்டணும். ஓட்டிகிட்டு இருக்கலாம். ஒரு 15 நாள் மிஞ்சி போனால் ஒரு 20 நாள் உள்ள. கண்டக்டருமே அதே மாதிரி தானுங்களா? கண்டக்டருமே அதே மாதிரி தானுங்களா? கண்ட்ரோல் சேம் தான். சேம் தான். ஒன்றும் பிரச்சனை. ஆனால் செக்கிங் கிடையாதுங்க எங்கள் வண்டியில் செக்கிங்லாம் கிடையாது. அந்த லைனில் கூட கிடையாதுங்களா? திருப்பத்தூர் இந்த லைனில் செக்கிங் கிடையாது. டிரைவர் கண்டக்டர் தான். சரி சரி ப்ரோ. டிரைவர் தான் கலெக்ஷனு அவன் தான். நம்பி கூட தராங்க அவங்க. எங்கள் ஆளுங்க தேட மாட்டாங்க, எதுவும் போய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நம்பியோடு தராங்க. அவங்க தான் போகிறது அந்த இது போடுறது. அந்த மற்ற கம்பெனியில் செக்கிங் போடுவாங்க. எவ்வளோ போகுது பாரு எதுவும் அந்த மாதிரி தான் எங்கள் கம்பெனி செக்கிங் நம்பிக்கையோட ஸ்டாப் மேலே நம்பிக்கை. ரெண்டாவது நல்லது கேட்டனா கூட முன்னாடி நான் கேட்டுருவார். பிள்ளைலாம் எதுவும் பேச மாட்டார். நேற்று என்ன இது அப்படின்ட்டு கேட்டார். ஆனால் எனக்கு இது ஒரு மாதம் முன்னாடி கூட லூசர் வண்டி ஓட்டியிருந்தேன். லூசர் வண்டி ஓட்டிருந்தேன். அந்த வண்டியை ஓட்டும் போது அந்த வண்டி கொஞ்சம் நைட்டில் மட்டும் டைம் இருக்காது. பெரிய காலம் 5 மணி டைம் அது. அந்த வண்டி ஆள்டவங்க மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வந்துட்டேன் காண்டிப்படி வந்து டீ சாப்பிட்டான்ட்டு சாப்பிட்டா இறங்கலான்னு போகும்போது ஆண்ட்ராய்டில் வேட்டி மாட்டேங்குது. டோல் மீன் கிழிஞ்சிருச்சு உங்களுக்கு. அந்த விழும்போது பார்த்தா சரி இவ்வளோ கிழிஞ்சு பார்த்தா 15 கிலோ போட்டானுங்க. அதாவது இறங்கும் போது மாட்டிக்கிச்சு, இந்த சைடு தட்டிச்சு. அடி கீழே விட்டேன். 15 கிலோ போட்டான். அப்புறம் அங்கே என்ன பண்ணேன், சரி கண்டக்டர் எல்லாம் சொன்னாங்க அங்கே தையல் போட்டு வரலாம் அப்படின்னு. சரி வண்டி நிற்கக்கூடாது, இப்போ பேசிக்கிறான் வண்டியில். நான் சரி துள்ளு கட்டினாங்கன்னு வந்துட்டேன். வரும்போது வேலூரில் வண்டி விட்டு ஹாஸ்பிட்டலு நம்ம செட்டிக்கத்துட்டு ஹாஸ்பிட்டலு போயிட்டு சேர்த்துட்டாங்க. சேர்த்தோடனே ஹெல்ப் பண்ணது ஓனர் தான். ஹெல்ப் பண்ண விட ஓனர் தான். எனக்கு என்னப்பா எப்படிப்பா இது அப்படின்னா என்ன ஆகி போச்சு அப்படின்னு கண்டக்டர் சேர்த்துட்டு போயிட்டாரு. டைம் எடுக்கணும்ல, அவர் 8 மணி டைம் திருப்பி போயிட்டாரு. ஃபோன் வச்சு நான் எப்படிப்பா இந்த மாதிரி ஆகி போச்சுப்பா, இந்த மாதிரி வந்து பையன் போட்டுக்கிறேன் அப்படின்னு காசு அமௌண்ட்டு இது பண்ணால் அவர் என்ன ஜிபே நம்ம சொல்லு நான் அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு சொன்னார். எங்கள் ஓனர் என் வண்டி இது. இப்போ நான் ஓட்டுறேன், இது என் வண்டி. இப்போ என் வண்டி நிற்கக்கூடாது இருந்துச்சுன்னா என் வண்டி நிற்கக்கூடாது அந்த லைனில். நேரத்துக்கு நின்றுது வண்டி எடுத்துக்கணும் செல்லில் விட்டு போகலாம் ஹாஸ்பிட்டல் தான். வந்தோடனே ட்ரைவர் மாற்றிட்டாங்க ஃபோன் வச்சு. அதுதான் அந்த இதுக்கு தான் நான் இப்போ கூட எனக்கு போகிறதுக்கு மனசு இல்லை. சப்போஸ் வண்டி டச் ஆகி போச்ச விட எங்கள் ஓனர் கேட்குறது ஒரே வார்த்தை தான்மா, எப்படி இடிச்சா முன்னாடி போயிடுச்சா பின்னாடி போயிடுச்சா, அதுதான் என் ஓனர் கேட்குது. அப்படியா அந்த மாதிரி தான் கேட்குறது. ஏன்னா கரெக்டாக ஓட்டுறா இல்லைன்னா நான் சரி இதனால் இல்லை அந்த மாதிரி கேட்பாரு. சரி சப்போஸ் ஆகி போச்சா வருது போயிட்டு பைக்ஸில் போய் ரெடி பண்ணி வண்டியை போய் ரெடி பண்ணிட்டு பஸ்ஸு அப்பயே ரெடி பண்ணிடுவீங்களா? அப்பயே ரெடி பண்ணுறோம். எங்கள் ஓனருக்கு ஃபஸ்ட்டு வந்து டிசிப்ளின் க்ளீனாக இருக்கணும். இந்த கடை இதெல்லாம் பிடிக்காது அவருக்கும். டிசிப்ளினாக இருக்கணும். இல்லை சுத்தம் தான் சோறு போடணும். உன் உழைப்பு உன் கையில் எழுதி வச்சுருவாரு. ஆமாம், நிறைய எல்லா வண்டியிலுமே இருக்குது. பார்த்தீங்கன்னா வண்டியில் பார்த்தா உன் உழைப்பு உன் கையில் அப்படின்னு சுத்தம் எவ்வளோ சுத்தமாக இருக்கணும் அவ்வளோ சோறு போடணும் அப்படின்னு. இப்போது வண்டி வேலை எதனா செய்யணும்னா ஸ்பேர் வண்டி விடுங்களா? அவர் வண்டி வேலை ஏதாவது போல்டு ஏதாவது இருந்தால் கூட சரி ஃபஸ்ட்டு மாட்டின்னு போ அப்படின்னு. அது பெரிய வேலைனா ஸ்பேர் வண்டி விடுங்க. நிறைய வேலை போயிடுச்சுன்னா அப்படின்னா கூட டக்குன்னு ஓன பண்ணுச்சுன்னா அதை சரி ஸ்பேர் வண்டி ஆனால் ஓட்ட விட்டு நாங்கள் கூட ஓட்டுவோம். நாங்கள் கூட ஓட்டிட்டு வண்டி ரெடி பண்ணி வச்சுருவோம் ரெடியாக. இந்த வண்டி செல்லு ஓட்டு கூட நாங்கள் ஸ்பேர் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இல்லை அப்படின்னா டிரைவர் என்ன வந்தோம்னா ஸ்டார்ட் ஓட்டுறதுக்கு 2 சீட் 3 சீட் ஓட்டுறதுக்கு நாங்கள் நின்று வண்டி இருக்குது. ஏன்னா நாங்கள் ஓட்டுறாரு தெரியும், எனக்கு தெரியும்.
இதுதான் அதானா அதான் சரி சரி ட்ரையல் பார்த்து வந்துடலாம் அப்படின்ட்டு நான் ட்ரையல் பார்த்துட்டு நான் வந்துடுச்சு. சரி சரி ப்ரோ. எந்த அளவுக்கு ரோஸ் மில்கை மிஸ் பண்ணுறீங்க நீங்கள் லாஸ்ட்டு சர்வீஸு? நான் ரோஸ் மில்க் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த லைனில் நான் டியூட்டி ஏரியன் போட்ட வண்டி பார்த்தீங்கன்னா கேப்டன் கோல் செஞ்சேன். ஆமாம் ப்ரோ. அந்த கேப்டன் கோல் செஞ்சுட்டு கரெக்டாக ஒரு 10 நாள் வந்து 2ஆவது டியூட்டி வந்து அதே இடத்துல ரோஸ் மில்லில் போட்டாங்கன்னா கரெக்டாக ஒரு 20 நாள் செஞ்சேன். அந்த வண்டி மாதிரி எனக்கு அதான் பார்த்தேன்னா அந்த வண்டி டைகரு விஐபி 2.0. ஆமாம் ப்ரோ. இந்த வண்டிலாம் வந்து எனக்கு அதான் ஒரு வந்து கண்ணு கலங்குது. அது எது நம்ம கூட க்ளோஸ் இப்போ எப்படி ஃப்ரெண்டு மாதிரி அப்படியே நம்ம அந்த வண்டி ரொம்ப மிஸ் பண்ணுறேன். விஐபி ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ராயல் டைகர் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ராயல் டைகர் பெயிண்டிங்குமே செம்மையாக இருக்கும். அந்த வண்டி புதுசாக ஆகும்போது அந்த டைகர் வந்து ஃபஸ்ட்டு டைகர் போட்டு அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் வச்சுருப்பாங்க. ஒயிட் டைகர் ஃபஸ்ட்டில். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஒயிட் கலர். அப்போ வீடு இங்கே தான் நம்ம பக்கத்துலலாம் வீடு. ஓ ஆமாம். சின்ன பையனா எங்கள் பஸ் ஸ்டாண்டு இதான் இங்கே தானே எல்லாரும் பசங்க விளாண்டுப்பா. அந்த வண்டி வந்துச்சுனாவே சரி இங்கே நின்றோம். நான் ஜிடி வண்டி வந்துச்சுனாவே நான் வந்து நின்றேன், பார்ப்பேன், ரேடி பார்ப்பேன். வித்தியாசமாக இருக்கு. ஒரு நேரத்தில் வந்து நான் வந்து மெக்கானிக்கேஷன் வேலூர் மெக்கானிக்கேஷன் போது செஞ்சுக்கும் போது இது டிரைவிங் வர்றதுக்கு முன்னாடிங்களா? ஆமாம், டிரைவ் ஓட்டுக்கு முன்னாடி. அப்போ நான் இந்த வண்டி ஓட்டியானடா அப்படின்ட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன். ஜாலி ஜம்போ வரும்போது நான் வரும்போது அப்போதான் டைமிங்கு ஃபுல்லாக லோட் ஆகும் வண்டி. டைமிங்கு எப்போ லாட் இருந்துச்சு அப்போ தான் மோட்டர் அடிஞ்சிச்சு. அந்த வண்டி எல்லாம் வண்டி ஓடிச்சு, நல்லா சோறு அதெல்லாம் நல்லா கசிச்சு. எப்போ லாட்டு போட்டானா மொத்தமாக அடிக்கி போச்சு. முன்ன மாதிரி இல்லை. ஆமாம். அப்போ பார்த்துருந்தான் ஜிஓடி சேரணும்டா அப்படின்ட்டு அந்த வேகம் அந்த டைமிங்கு. அப்போ தான் நான் சொன்னேன் கம்பல்சரி நான் ஜிஓடி நான் வருவேன், வந்து நான் வண்டி ஓட்டுவேன். அது என் காலம் நினச்சிட்டு நான் லைசன்ஸ் எடுத்து பிஎன்எஸ் ஓட்டியிருந்தேன். பிஎன்எஸ் ஆம்பூர் வண்டி. இந்த வண்டி தான் ஓட்டியிருந்தேன். பக்கத்தில் இருக்கு. இந்த வண்டி தான் ஓட்டினேன்னே 2 மாதம் செஞ்சேன். ஜிடிக்கு சேர்ந்தேன். என்னை சேர்த்த தெய்வம் வேணும்னா நம்ம ஜோதி அண்ணா. அவர் எங்கள் அப்பா இவங்களாம் வந்து ஒரு செட்டு தெரிஞ்சாலுன்னா அவர் என் அப்பா ஜோடி தான் டியூட்டி செஞ்சார். ஓ ஆமாம். டிரைவர் ஜோடி தான் இருந்தார். அவர் பேர் ப்ரோ? அவர் பேர் வந்து பறக்கத்தூர் தான். எங்கள் அப்பா என்ன ஓடினார் ஜோடியில். அதுமாதிரி ஜோடியில் தான் வீடியோ பண்ணார். வீடியோ வந்து விஎஸ் பண்ணார். பிஆருக்கு வந்தார். அப்படி பண்ண மாதிரி இப்போ உடம்பு சரியில்லை அப்படியே வீட்டில் இருக்குது. பப்ளிக் வந்து இதுக்கு ஃபேன்ஸ் அதிகம் ப்ரோ. ஜிடி கம்பெனிக்கு ஃபேன்ஸ் அதிகம். இல்லை அது எனக்குமே தெரியும், நிறைய ஃபேன்ஸ். ஆமாம், எந்த லைன் போனாலும் சரி ஜிடி கம்பெனிக்கு பஸ்ஸுனால ஃபேன்ஸ் அதிகம். திருப்பத்தூர்லேயுமே நிறைய பேர் இருக்காங்க. ஆம்பூர், வாணியம்பாடி அவன் ஜிடி பஸ் இப்போ கூட சரி மோட்டர் அடிக்கும் தான் போச்சு. இப்போ கூட சில பேர் வந்து 10 பேர் ஏறாங்க. என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வண்டியில் ஏற மாட்டோம், வெயிட் பண்ணி ப்ரைவேட்டில் தான் ஏறுவோம். ஏன்னா இது மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க. அது ஏற்கிறாங்க சில பேர். நான் விஐபி வண்டி ஓட்டும் போது நிறைய பேர் லேடிஸ் ஜென்ஸும் சரி 10 நிமிஷம் 5 நிமிஷம் 2 நிமிஷம் லேட் ஆனாலும் சரி அப்படியே ஒதுங்கி கொண்டு வெயிட் பண்ணி இந்த வெயிட் பண்ணி வரோம். திருப்பத்தூருமே 4 எக்ஸ்பிரஸ் பர்மிட்டு தான். அது ஜனங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதை பற்றி சொல்லுங்கள். டைமிங் எவ்வளோ நேரத்தில் போகிறீங்க எக்ஸ்பிரஸ் பர்மிட்டில்? அது நாங்கள் 9 அந்த எடுக்கிறோம் 10 மணி வச்சுங்க. 10 மணினா 12 கரெக்டாக 12 மணிலாம் எவ்வளோ பஸ்ஸில் இருக்கும்? 2 ஹவர்ஸு 5 நிமிஷம் கம்மி. ஆமாம், 2 ஹவர்ஸு. நீங்கள் வந்து 12:20 எங்கே எவ்வளோ பஸ் 12:20. நீங்கள் 2:20க்குலாம் திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். சரி ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. சரி, ஓகே.